விவசாய நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, வெண்டை சாகுபடி மற்றும் நோய் பாதுகாப்பை பற்றி பார்க்க போகிறோம். முதலாவதாக வெண்டை காய்ப்புழு. இது செடியுடைய சின்ன செடியிலேருந்து உங்களுக்கு காய் காய்க்க வரைக்கும் செடியை சாப்பிடக்கூடிய ஒரு வகையான புழு. இதை கீழே உள்ள ரெக்கமெண்டேஷனை பயன்படுத்தி நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இரண்டாவதாக பார்த்திங்கன்னா அசுவினிங்கிறது பார்த்தோம்னா ஒரு திரவம் போன்ற ஒரு அமைப்பை செடியில் உருவாக்கி செடியுடைய க்ரோத் மற்றும் பூக்கும் திறனை உங்களுக்கு கம்மி பண்ணிடும். ஸோ இதை கீழே இருக்கிற இந்த ரெக்கமெண்டேஷனை பயன்படுத்தி நீங்கள் அடிச்சிங்கன்னா அதுலேருந்து கிளியர் ஆகி செடி நல்லா க்ரோத் ஆகிக்கும். தேர்டு பார்த்திங்கன்னா பூஞ்சான நோய்கள், அதாவது குளிர்காலங்களில் வரக்கூடிய பூஞ்சான நோய்களில் பார்த்தோம்னா மேல் சாம்பல் நோய், அடிசாம்பல் நோய் மற்றும் எல்லோ மொசைக்கி வைரஸ். இது குளிர்காலங்களில் வெண்டை செடியை அதிகமாக தாக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நோய் வரதுக்கு முன்னாலேயே நாம் ப்ரிகாஷனலாக மருந்தடித்து இதை கண்ட்ரோல் பண்ணால் மட்டும்தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ அதுக்கான மேலே அடிக்கக்கூடிய மருந்தை கீழே இங்கே கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் அடிச்சிங்க அப்படின்னா நோய் வரதுக்கு முன்னால் பாதுகாத்துக்கலாம். அதே மாதிரி இதில் வேரடைப்பான் நோயின்னு சொல்லிட்டு ஒரு நோய் வரும். அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நாம் கீழே நிலத்தின் மூலியமாக வேர் மூலியமாக கொடுக்கக்கூடிய மருந்தையும் நான் இந்த வீடியோவில் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறேன். அந்த மருந்தை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வேர் முடிச்ச நோயோ ப்ளஸ் இந்த பூஞ்சான நோய்கள் வராமல் நம்ம பாதுகாத்துக்கலாம். மேலும் இதுபோல் விவசாயம் சம்பந்தமான தகவலை அறிந்து கொள்ள நமது சேனலை தொடர்ந்து பயணியுங்கள். ஏதேனும் சந்தேகம் இருப்பின் மேற்கொண்ட நம்பருக்கு கால் அல்லது வாட்ஸ்அப் செய்து உங்கள் சந்தேகங்களை நிவர்த்தி செய்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.